ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ட்ராமாவோட செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஆஃபர் வச்சு, நீ என்னோட பையனுக்கு டியூட்டராக வந்தியாக்க நான் உனக்கு இது செய்வேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம ஹீரோயினே யோசனை பண்ணுறான். அதோட அவளையும் யோசனை பண்ணிட்டு சரி போகலான்னு முடிவு பண்ணிட்டு அவளும் இங்கே கிளம்பி வரா. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். அதோட நம்ம ஹீரோ வீட்டுக்காக வரா. பார்த்தா நம்ம ஹீரோ குளிச்சுக்கிட்டு இருக்கான். இவளும் சித்துன்னு கூப்பிட்டு பார்த்தா யாரையுமே காணோம். எங்கே யாரையுமே காணோம், வீடு வேறு இருட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்தவ நம்ம ஹீரோயின் தேடிக்கிட்டு அப்படியே ஆஃபீஸ் ரூம் மாதிரி உள்ளதுக்கு வரா. வந்தவா அப்போ யாரோ சொல்லியிருக்காங்க, அந்த ரூமில் தான் அவனோட லேப்டாப், அக்கௌண்ட் புக்கு, எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. அதை நம்ம காப்பி பண்ணோமாக்க நம்மளோட பிஸ்னஸ்க்கு அது நிறைய ஹெல்ப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு பென் டிரைவர் எடுத்து அவளோட கம்ப்யூட்டர் வந்து சில திங்ஸ் எல்லாம் வந்து காப்பி பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படியே அங்கே உள்ள லாக்கரையும் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் வரான். அப்படியே வந்தவன் இல்லை, நான் வேணால் பாஸ்வேர்டு சொல்லவாமா அப்படின்னு கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் திரும்பி பார்த்து டக்குன்னு பயந்துடா. அது வந்து நான் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். ஆமாம், நீ எதுக்காக இங்கே வந்தா, யான் உன்னை எதுக்காக இங்கே அனுப்புனா, என்னோட பர்சனல் டீட்டெயிலாம் கலெக்ட் பண்ண தானே அவன் உன்னை இங்கே அனுப்புனான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்கிறா, என்னது யானை, எனக்கு யாருன்னே தெரியாது. என்ன உலரா, சோ கம்பெனியோட பார்ட்னர் யானை எனக்கு தெரியாதா என்ன, நீ என்ன என்கிட்ட மறைக்க பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திரும்பும்போது டக்கு நம்ம ஹீரோ நீங்கள் கையை பிடிச்சி எடுத்துட்டு இல்லை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி. அதாவது அவள் பென் டிரைவரில் வந்து காப்பி பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அது நம்ம ஹீரோ பார்த்துடக்கூடாதுங்கிறதுக்கு அவனை பேச்சியை மாற்றி விட்டு டக்குன்னு அதை கழட்டி எடுத்துக்கிறா. இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸாக ரெண்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த குட்டி பையனை வரான். வந்துட்டு சிஸ்டர் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. அது வந்துன்னு இழுத்தோன்னா சரி நீங்கள் என்னோட ரூமுக்கு போங்க, நான் எங்கள் அப்பாவோட தனியாக பேசணும்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போகிறான். ஆனால் இவன் வந்து டாடி இது கொஞ்சம் கூட நல்லா இல்லை, இன்னொரு தடவை நீங்கள் சிஸ்டரை வந்து புல்லிங் பண்ணுறதை நான் பார்த்தானாக்கா அவ்வளோத்தான் அவங்கள பாத்ரூமில் விட்டு கதவை சாத்திடுவேன், ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையனை மிரட்டிட்டு போவா. நம்ம ஹீரோக்கும் சரியான குட்டி பிசாசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட லேப்டாப் அப்படி தொட்டு பார்க்குறான். ஹீட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இவ எதுக்காகத்தான் வந்திருக்கா, அவள் எதுக்கு வந்திருக்கா, நம்மளும் கண்டுபிடிக்கணும், சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இங்கே நம்ம ஹீரோயினை அந்த குட்டி பையனுக்கு மேக்ஸ் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா அவன் சூப்பராக மேக்ஸ் போடுறான். என்ன, எங்கள் அப்பா ஒரு அம்மாவை தேடிட்டு வான்னு சொன்னால் தேடவே மாட்டார், எங்கள் அப்பா ரொம்ப மோசமான அப்பா அப்படிங்கிற மாதிரி அவன் புலம்ப. ஆனால் நம்ம ஹீரோயின் சரி நீ அதெல்லாம் விட்டுட்டு முதல் மேக்ஸ் போடு அப்படிங்கிற மாதிரி மேக்ஸ் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான். இந்த வால் பையன் சும்மா இருப்பானா, அங்கே உள்ள மில்க் டின்னை வந்து தட்டி விட அது நம்ம ஹீரோயின் மேலே விழுந்துருது. ஐயோ சிஸ்டர் உங்க மேலே மில்க் பட்டுருச்சா, போய் நீங்கள் வாஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு குறும்பு சிரிப்பு சிரிக்குது. இது எதுக்காக இந்த வில்ல சிரிப்புன்னு தெரியல. இங்கே நம்ம ஹீரோவை கட் பண்ணி காட்டணும். நம்ம ஹீரோ வந்து ஏதோ ஒரு ஃபேமிலி ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டு இருக்கான். அது அவனோட ஃபேமிலி ஃபோட்டோ போல் இருக்குது. அவங்க அம்மா அப்பா வந்து ஆக்சிடென்ட் இறந்துட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யான் தான், நான் அவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். யான் ஒரு வகையில் இவங்களோட ரிலேட்டிவ்ஸ் போல் இருக்குது, அதாவது அங்கிள் முறை வரும் போல் இருக்குது. நம்ம ஹீரோயினி இதெல்லாம் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த குட்டி பையனு கால் பண்ணுறான். அப்பா நான் பாத்ரூமில் இருக்கேன், எனக்கு டவல் எடுத்துகிட்டு வாங்கண்டு. நம்ம ஹீரோ அதுக்கு தான் ஆன்ட்டி இருக்காங்களா, ஆன்ட்டிகிட்ட எடுத்து கேட்க வேண்டியதுண்டு. ஐயோ அவங்க லேடிஸ், ஒரு பாய் போய் லேடிஸை பாத்ரூமுக்கு கூப்பிடலாமா, என்னப்பா நீ இப்படி இருக்கா, நீ எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னே உடனே நம்ம ஹீரோ எப்போ பார்த்தாலும் அம்மா வேணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன புதுசாக அப்பா வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், ஒன்றும் புரியலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டவல் எடுத்துக்கிட்டு பாவம் பாத்ரூமுக்கு போனால் அங்கே நம்ம ஹீரோயின் நிற்கிறா. நம்ம ஹீரோயின் பார்த்தோன்னா அவனும் பயந்துறான். உடனே நம்ம ஹீரோயின் கத்துறாடே இனி எதுக்கு உள்ளே வந்தான்ட்டு. நம்ம ஹீரோ அவசரமாக கதவை ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா அதுக்குள்ளே அந்த குட்டி பிசாசு லாக் பண்ணிடுச்சு போல இருக்குது. நம்ம ஹீரோயின் எதுக்காக இப்போ டவல் எடுத்துகிட்டு உள்ளே வந்தா அப்படி மாதிரி கேட்டோன்னே, நான் ஒன்றும் உன்னைய பார்க்கலாம் வரல, உன் மேலே எனக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, என் பையன் தான் இந்த மாதிரிலாம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு இருட்டு தனியாக லாக் பண்ண அந்த மாதிரிலாம் இருந்தால் மயக்கம் வரும் போல் இருக்குது. அவளுக்கு அதே மாதிரி மயக்கம் வந்தாலும் நம்ம ஹீரோ என்னாச்சு நடிக்கிறியா, எதுக்காக இந்த மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னால் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க நம்ம ஹீரோயினா உண்மையில மயங்கி விழுந்துடா. ஐயோ மயங்கி விழுந்துட்டான்னு சொல்லிட்டு ஜிம்மி கதவை தர, ஆன்ட்டி மயங்கி விழுந்துட்டாங்க நம்ம ஹீரோ கத்துறோன்னு. அதுக்கு பிறகு தான் அந்த குட்டி பையன் வந்து கதவை திறக்க பாவம் மயக்கத்தில் கிடக்க. அப்பாவும் பையனை ஹீரோயினே வச்சக்கணும் வாங்காமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் சொல்கிறான், அவனோட சேட்டை நாளுக்கு நாள் அதிகமாகுது பாரு, ஆன்ட்டி எப்படி மயக்கப்பட்டு விழுந்துட்டாங்கன்ட்டு. சாரி அப்பா, இனிமேல் அந்த மாதிரி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் கண்ணை முழிச்சு பார்த்தோன்னா ரெண்டு பேரும் பக்கத்தில் இருந்தோன்னா அவளும் பயந்துரா இவங்களும் பயந்துறாங்க. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அதுக்கு நம்ம ஹீரோவன் எல்லாத்துக்கும் காரணம் ஜிம்மி தான், நீ ஆச்சு அவனாச்சுன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போவா. நம்ம ஹீரோயின் அவனை பிடிச்சி நல்லா சாத்துன்னு சாத்திக்கிட்டு இருக்கா. அதோட கட் பண்ணி இங்கே சாண்ட்ராவை கட்டுறாங்க. அம்மா இவ்வளோ நேரமே இன்னும் வரல, என்னாச்சுன்னு தெரியலையே, ஒருவேளை அந்த அங்கிள் வந்து நம்ம அம்மாவை ரொம்ப புல்லிங் பண்ணுறாங்களா, இருக்கட்டும் நானே அங்கே போகிறேன்னு சொல்லிட்டு நைட்டு அந்த பொண்ணை எப்படி இந்த வீட்டுக்கு வந்துச்சுன்னு தெரியல. வந்தால் பார்த்தா நம்ம ஹீரோவாக கையை காலையும் கட்டி போட்டுருக்குது. நம்ம ஹீரோ முழிச்சு பார்த்துட்டு யாரும் என் கையை காலை கட்டி போட்டதுன்னு சொன்னால் நான் தான் கட்டி போட்டேன், நீங்கள் எங்கள் அம்மாவை தேவையில்லாமல் நிறைய வேலை வாங்குறீங்களா அதான்ட்டு.
நீ யாரும்மா? நீ யாரோட பொண்ணு? உங்க அம்மா எங்க? அப்படிங்கிற மாரி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது, அந்த பொண்ணு சொல்லுது, "எங்க அம்மா தான் ஆனி. எங்க அம்மாவ நெறைய ஒர்க் பண்ண வைக்கிறீங்களா? அதுக்காக தான் இங்க வந்தேன். எங்க அம்மா எங்க? எதுக்காக எங்க அம்மா புல்லிங் பண்றீங்க? உங்களுக்கு இது மட்டும் பத்தாது. உங்களுக்கு இன்னும் ஒரு பனிஷ்மென்ட் வச்சிருக்கேன்னு" சொல்லிட்டு, அந்த பிரஷ் எடுத்து அவன் கால்ல கூசுனோனே, நம்ம ஹீரோவும் கூச்சம் தாங்க முடியாம கடந்து சிரிக்கிறான். இதுதான் பனிஷ்மென்ட் அப்படிங்கிற மாரி அந்த பொண்ணு அந்த வீடியோ எடுத்து அவங்க அம்மாவுக்கு அனுப்புது. இங்க நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருந்தவ அப்பதான் முழிச்சு பார்க்குறா. என்னது காலங்காத்தாலே உங்க அப்பா இப்படி சிரிக்கிற மாரி சத்தம் கேட்குதுன்ட்டு. அதுக்கு அந்த குட்டி பையனும் தூங்கிக்கிட்டே, "எங்க அப்பாவும் சிரிச்சு நான் பார்த்ததே இல்ல. அவரா இருக்க மாட்டாரா ஆன்ட்டி?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயினுக்கு வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ வர ஓப்பன் பண்ணி பார்த்தா, குட்டி பொண்ணு தான் நம்ம ஹீரோவ ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்கா. ஐய்யய்யோ! இது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அவளும் ரூமுக்கு வந்து பார்த்தா, "பார்த்தீங்களாம்மா உங்கள புல்லிங் பண்ண அந்த அங்கிள நான் கட்டி போட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்ட்டு." பாவம் அதோட இந்த குட்டி பையனும் வந்து கயித்தெல்லாம் அவுத்து விட்டுட்டு, "யாரு ஆன்ட்டி இந்த பொண்ணு?" அப்படின்னு கேட்டோனே, "இதுவ தான் என்னோட பொண்ணு சாண்ட்ரான்னு" சொன்னோனே, இந்த பையனுக்கு ரொம்ப சோகமா போயிருது. "சாரி ஏதோ சின்ன பொண்ணு தெரியாம பண்ணிட்டா" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொன்னோனே, நம்ம ஹீரோ "பரவால்ல சின்ன பொண்ணு தானே அதனால ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த குட்டி பையன் அழுவுறான். "ஆன்ட்டி உங்களுக்கு குழந்தை இருக்கா? உங்களுக்கு பேபி இருக்கா? ஐயோ! நீங்க அப்ப எனக்கு அம்மாவா வரமாட்டீங்களா?" ஓன்ட்டு ஒப்பாரி வச்சு அழுகுது. அதுக்கு நம்ம ஹீரோவும் "போதும் போதும் ரொம்ப ஆக்ட் பண்ணாத வாய மூடு" அப்படிங்கிற மாரி சொல்றான். "உனக்கு அம்மா தானே வேணும். இந்த உலகத்துல இந்த பொண்ண தவிர வேற யாரும் இல்லையா?" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோ சொன்னோனே, நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிர்றா. "ஆமாமா இவங்கள கல்யாணம் பண்ணிக்க நான் தான் கியூல நிக்கிற மாரி, ஏன் இந்த மாரிலாம் பண்ண? அம்மா எதுக்காக நீங்க வந்தா நைட் நேரத்துல?" அப்படின்ட்டு. நம்ம குட்டி பையன, "ஆன்ட்டி நீங்க எனக்கு அம்மாவா வரமாட்டீங்களா?" அப்படின்ட்டு. நம்ம ஹீரோ "சரி சரி போதும் இதையே பத்தி பேசிட்டு இருக்க வேண்டாம். மொத நம்ம ஸ்கூலுக்கு கிளம்பலாம் ரெடி ஆகும்ன்னு" சொல்லிட்டு எல்லாம் ரெடி ஆகி டைனிங் டேபிள் வராங்க. பார்த்தா சிசி தான் எல்லாத்துக்கும் பிரேக்ஃபாஸ்ட் வச்சுக்கிட்டு இருக்கா. "உடனே நீ எப்படி இங்க? நீ இங்கேயே வந்துட்டியா? ஏன்னா என்னோட ஃபியான்சிய நீ மயக்க பார்க்குறியா?" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின பார்த்து கேட்க, நம்ம ஹீரோயின் "நான் ஒண்ணும் உன் ஃபியான்சி ஒண்ணும் மயக்க பார்க்க வரல. நான் தான் வந்து ஜிம்மிக்கு டியூட்டரா வந்திருக்கேன்" அப்படின்ட்டு. "ஆமா அது யாரு?" அப்படின்னு கேட்டோனே, "இதுதான் என் பொண்ணு" அப்படின்னு சொன்னோனே, "என்னது உனக்கு பொண்ணா?" அப்படின்ட்டு அவளும் கேட்குறா. "ஏன் எனக்கு பொண்ணு இருக்கக்கூடாதா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க. இவளுக்கு ஒரு டவுட்டா இருக்குது. என்னது பொண்ணா? இவளுக்கு எப்படி பொண்ணு வந்துச்சுன்ட்டு. அதுக்கு அம்மா பொண்ணு நைட்டே வந்து இங்கேயே ஸ்டே பண்ணி என் ஃபியான்சிய மயக்க பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, "சரி சரி வா ஜிம்மி சாப்பிடலாம்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோவும் சாப்பிட்றதுக்காக வரான். வந்தவன் "நீ எதுக்காக இங்கே வந்தா? நான் தான் உன்னை இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலன்னு" பார்த்து சிசிய சொன்னோன்னே, அவளும் "எப்போ பார்த்தாலும் நீங்க இப்படி தான் எரிஞ்சு எரிஞ்சு விழுவுறீங்க. நான் வரேன்னு" சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து கிளம்பி போறா. இவங்க அதோட எல்லாரும் சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கும் ஆஃபீஸுக்கும் கிளம்பி வந்துட்டாங்க. இங்கே நேரா வந்த சிசி அவங்க அம்மாட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா, "அம்மா அம்மா அவளுக்கு தான் 2 குழந்தை. அதில் ஒரு குழந்தை இறந்துருச்சு. ஒரு குழந்தைய நான் எடுத்துட்டு வந்தேன். அப்புறம் என்ன புதுசா ஒரு பொண்ணுன்னு சொல்லி வச்சுக்கிட்டு இருக்கா. அந்த குழந்தை எப்படி வந்துச்சு? அது யாரோட குழந்தையா இருக்கும்?" அப்படிங்கிற மாரி இதுங்க 2 குழப்பமா யோசனை பண்ணிக்கிட்டு இருக்குங்க. ஆனா குழந்தை 2மே இறக்கல. உயிரோட தான் இருக்குன்ட்டு இவளுக்கும் தெரியாது. நம்ம ஹீரோயினுக்கும் தெரியாதுல்ல. அதுதான் இவ்ளோ குழப்பம். அதே டைம்ல ஆஃபீஸ்ல நம்ம ஹீரோயின் கம்பெனி, நம்ம ஹீரோட கம்பெனி ஜுவல்லரி டிசைனுக்காக காம்படிஷன் நடக்க போது போல இருக்குது. அதில் 2 கம்பெனியுமே அப்ளை பண்றாங்க. இதுக்கு எப்படியாவது நம்ம வின் பண்ணணும். நம்ம தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கணும். நம்ம கம்பெனிய நம்ம இதுக்கு நல்ல இடத்துக்கு கொண்டு வரணும். நம்ம ஹீரோயின் இங்க வெறியா போராடிக்கிட்டு இருக்கா. அதே மாரி நம்ம ஹீரோவும் இதில வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு இருக்கான். ஆனா டிசைன் வந்து யார வச்சு அனுப்பலாம்? யாரு இதில டிராயிங் பண்ண போறா? அப்படிங்கிற மாரி யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது, அப்பதான் அவங்க அம்மாவும் சிசிட்ட சொல்றாங்க, "கம்பெனி காம்படிஷன் ஒண்ணு நடக்க போதுல நீ அதில பார்ட்டிசிபேட் பண்ணு. அதுக்காக தாத்தா உன்னை கூப்பிட்டுருக்காரு" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, சிசியும் சரின்னு சொல்லிட்டு தாத்தாவ பார்க்கறதுக்கா, அதாவது நம்ம ஹீரோவோட தாத்தாவ பார்க்கறதுக்கா வந்திருக்கா. நம்ம ஹீரோவும் கூப்பிட்டு விட்டதுனால அவனும் வந்திருக்கான். "என்ன தாத்தா எதுக்காக என்னை கூப்பிட்டீங்கன்ட்டு?" "இல்லடா ஜுவல்லரி டிசைன் காம்படிஷன்ல நம்ம கம்பெனி சார்பா சிசி வந்து இதில பார்ட்டிசிபேட் பண்ணுவா" அப்படின்னு சொன்னோனே, அதுக்கு இவனும் "வேண்டாம் தாத்தா இதில நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா சோ கம்பெனி இதில பார்ட்டிசிபேட் ஆகுது" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அதுக்கு அவங்க தாத்தா "அதனால என்ன நம்மளும் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம்" அப்படிங்கிற மாரி அவரும் சிசிய ஓகேன்னு சொன்னோனே, அவளும் அங்கேருந்து கிளம்பி போறா. "சரி தாத்தா நான் அதை அப்படியே பண்ணிடுறேன்" அப்படிங்கிற மாரி. ஆனா நம்ம ஹீரோ வந்து சொல்றான், "அந்த சோ கம்பெனியோட பார்ட்னர் யானை வந்து நான் சும்மா விட மாட்டேன். எங்க அம்மா அப்பா ஆக்சிடென்ட்டுக்கு அவன் தான் ஒரு காரணம்" அப்படிங்கிற மாரி சொன்னா தாத்தாவும் சொல்றாங்க, "அதுக்கு எந்த எவிடன்ஸுமே இல்ல. நீ ஏன் இதை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கான்ட்டு." "இல்ல எனக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பா எங்க அம்மா அப்பா ஆக்சிடென்ட்டுக்கு பின்னாடி அவர் இருக்காருன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா அந்த உண்மை மட்டும் எனக்கு தெரிய வந்துச்சாங்க கண்டிப்பா அவரை நான் ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன்னு" சொன்னோன்னா, இதை கேட்ட தாத்தாவும் கோவம் வந்தது. "எப்போ பார்த்தாலும் இதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கா. இதை விட்டு தொலைன்னு சொன்னா நீ கேட்கவே மாட்டேங்கிறான்னு" சொல்லிட்டு கோவமா அவரும் எந்திரிச்சு போனோன்னா, நம்ம ஹீரோ வச்சா இதுக்கான ஆதாரம் மட்டும் எனக்கு கிடைக்காம இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்ட்டு கோவமா இருக்கான். அதோட அப்படியே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. பார்த்தா ஆஃபீஸில் வந்து அவங்க அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க, "மேடம் மேடம் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நம்ம அனுப்பின ஜுவல்லரி டிசைனை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க" அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோயின் ஏன் எதனால ரிஜெக்ட் பண்ணாங்களாம்? ஏன்னா ஏற்கனவே இந்த மாதிரி டிசைனை வந்து சிசி அனுப்பியிருக்காளாம். அதனால நம்மளோட டிசைனை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கண்ட. "என்னது சிசி அனுப்பியிருக்காளா? அப்போனா இதோட உண்மை என்ன நம்ம கண்டுபிடிக்கணும்" நம்ம ஹீரோயின் இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, இங்கே வந்து நம்ம டாக்டரை காட்டும்போது பார்த்தா நம்ம சாண்ட்ரா தான் பேசுகிறேன். "அங்கிள் அங்கிள் நான் உங்களுக்கு எதுக்காக கால் பண்ணேன்னா, நீங்கள் எங்கள் அம்மாவை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறீங்களா? நீங்கள் எனக்கு
எனக்கு டேடியாக இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு கேட்குது போல இருக்குது. அதுக்கு டாக்டர் என்ன திடீர்னு எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரிலாம் கேட்குறான்ட்டு, இல்லை எனக்கு தோணுச்சு எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தா ஹாஸ்பிட்டல் நம்ம ஹீரோயின் நிற்கிறா. ஓகே ஓகே நான் அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கட் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து என்னாச்சுன்னு எதுக்கா இங்கே ஹாஸ்பிட்டல் வந்திருக்கா அப்படின்னு கேட்குறான். இல்லை ஒன்றும் இல்லை நான் ஒரு சைக்காட்டிஸ்ட்டை பார்க்கலான்னு வந்துன்ட்டு. ஏன் என்னாச்சு நம்ம 2 பேரும் தனியாக பேசலாமான்னு சொன்னோன்னா அதோட அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு வர்றாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயின் சொல்கிறா என்னன்னு தெரியல அந்த ஜிம்மியை பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப ஃபெமிலியராக வந்து தோணுது, என்னமோ அவன் என்னோட உறவு மாதிரியே தோணுது, ஏன் அப்படின்னு தெரியலன்னு சொன்னா அது டாக்டர்னு சொல்கிறான். ஒருவேளை நீ அவங்க கூட ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறல அதனால கூட அப்படி இருக்கலாம், மற்றபடி நீ இதில் குழம்புறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா சாண்ட்ராவை அந்த குட்டி பொண்ணு வீட்டில் வந்து 2 பேரும் சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சாண்ட்ரா சொல்கிறா அந்த டாக்டரும் எங்கள் அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க, கண்டிப்பாக எங்கள் டாக்டர் தான் எனக்கு டேட்டியாக வரணுன்ட்டு. அதுக்கு அந்த குட்டி பையனை வந்து ஏன் எங்கள் அப்பா நல்லா தானே இருக்காரு, ஏன் உனக்கு அவரை பிடிக்கலன்ட்டு. என்னம்மா தெரியல உங்கள் அப்பா எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா சொன்னோன்னா உனக்கும் உனக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அது 2 பேரும் சண்டை போடும்போது அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறா. 2 பேரும் என்ன இங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா சாண்ட்ராவும் அப்படிங்கிற மாதிரி வளப்பணம் காட்டிக்கிட்டு இருக்குது. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஆமாம் நீங்கள் எதுக்காக சாண்ட்ராவை கூட்டிக்கிட்டு இங்கே வந்தீங்க எனக்கு சொல்லாமல் கொள்ளாமல் அப்படின்னு கேட்டோன்னா அதுக்கு நம்ம ஹீரோவும் சொல்கிறான் இன்றைக்கி குக்கிங் பண்ணுறவங்க வரல அதனால தான் கூட்டிகிட்டு வந்தேன், இந்த முதல்ல நான் மாட்டிக்கிட்டு முதல்ல குக்கிங் வேலையை கவனின்னு சொல்லிட்டு டாக்டர் நீங்கள் வாங்க நம்ம தனியாக போய் பேசலாம் அவள் சமைக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அவனை கூட்டிகிட்டு போவோம். நம்ம ஹீரோயின் என்னடா இந்த வேலையெல்லாம் பார்க்க சொல்கிறாங்கன்ட்டு, ஆனால் அந்த 2 குட்டி குழந்தைங்க எனக்கு பசிக்குதுமா அப்படின்னு சொன்னோன்னா சரி அம்மா சமைச்சு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க போவா. இங்கே 2 குழந்தைங்களும் ஒத்த மூஞ்சை தூக்கிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்குங்க. ஒரு வழியாக எல்லாரும் உட்காந்து ஒன்றா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு இது நல்லாயிருக்கும் அது நல்லா இருக்குன்னு டாக்டர் பரிமாற இங்கே அவள் பொண்ணும் பரிமாறுது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த குட்டி பையனுக்கு அப்பா பாரு எல்லாருமே வந்து ஆன்டி மேலே கேர் எடுத்துக்கிறாங்க, உனக்கு யார் மேலே கேர் எடுத்துக்க, நீ ரொம்ப போரிங் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவை எதுவுமே சொல்லாமல் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் கேட்குறா ஆமாம் உங்கள் கம்பெனிலேருந்து சிசி வந்து அந்த ஜுவல்லரி காம்படிஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதா கேள்விப்பட்ட உண்மையா அப்படின்னு கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் அதனால என்ன நீ தோற்று போயிடணும் எனக்கு பயமாக இருக்கா அப்படின்னு 2 பேரும் பிஸ்னஸை பற்றி பேசிகிட்டு இருந்தோன்னா டாக்டர் எதுக்காக இப்போ நீங்கள் பிஸ்னஸை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஒழுங்காக சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஜிம்மியும் அவங்க டேடியை பார்த்து சொல்கிறான் டேடி நீங்கள் ரொம்ப போரிங் உங்களுக்கு என்ன பேசுன்னு தெரியல இது ரொம்ப போரிங்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோ ஆமாம்மா நான் ரொம்ப போரிங்கில் சரி அப்படியே இருந்துட்டு போகிறேன் எனக்கு பசிக்கலன்னு சொல்லிட்டு அவனே எந்திரிச்சு போயிடான். அதோட இந்த 2 குழந்தைகளும் வந்து நம்ம ஹீரோட கம்ப்யூட்டரை ஆன் பண்ணுதுங்க. பார்த்தா அது பாஸ்வேர்டு தெரியல, ஆனால் அந்த குட்டி பொண்ணு எப்படியோ பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சி கடைசியில் அது ஓப்பன் பண்ணிடுது. அதில் பார்த்தா அந்த ஜுவல்லரி காம்படிஷனுக்காக சிசியோட ஃபோட்டோ அனுப்புறதுக்காக அந்த ப்ரொஃபைல் இருக்குது. அதில் இதுங்க 2 பேரும் காது மூக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ மான்ஸ்டர் மாதிரி வரைஞ்சி இந்த ஃபோட்டோ அனுப்பி வச்சிடலாம் இது நல்லா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இதுக்கு 2ம் பார்த்து அது சிரிச்சுக்கிட்டு இருக்குங்க. இல்லாத சேட்டையெல்லாம் இது 2ம் பயங்கரமான பண்ணுதுங்க, செம்ம வாளுங்க. இந்த 2 குழந்தைலாம் அந்த மாதிரி ஃபோட்டோ மாற்றி விட்டுட்டு அனுப்பணுன்னா நம்ம ஹீரோ வரான். 2 பேரும் என்னது என்னோடய லேப்டாப்பில் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, இங்கெல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால் டக்குன்னு இது மாற்றிடுதுங்க, நாங்கள் வீடியோ கேம் விளாண்டுட்ருக்கோண்டு. அதெல்லாம் உன்னோட லேப்டாப்பில் விளாடுப்போ அப்படின்னு சொன்னோன்னா இதுங்க 2ம் போகுதுங்க. போகும்போது சாண்ட்ரா கேட்குறா அம்மா உங்கள் அப்பா இதை கண்டுபிடிச்சிருவாங்களான்ட்டு. அதுக்கு அந்த பையனை எங்கள் அப்பா ஒரு இடியட் அதெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டான்னு சொன்னால் என்னடா அங்கே பேச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ கத்த அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுங்க 2 அங்கேருந்து கிளம்பி போகுதுங்க. அடுத்த நாள் காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகுது போல இருக்குது. நம்ம ஹீரோயினும் வந்திருக்கு, அதே மாதிரி நம்மளோட சிசியும் வந்திருக்காங்க. அவங்க 2 பேர் தான் இப்போ போட்டி போல் இருக்குது. 2 பேரில் யார் வின் ஆக போகிறாங்கன்னு தான் இப்போ பார்க்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு 2 பேருமே ஃபோட்டோவும் அங்கே வந்து ஸ்க்ரீனில் தெரியும் போது நம்ம சிசியோட ஃபோட்டோ வந்து மான்ஸ்டர் மாதிரி இருக்கிறத பார்த்து எல்லாருமே சிரிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுமே சிரிச்சுக்கிட்டு இருக்கா. உடனே சிசியும் திரும்பி பார்த்துட்டு என்னது என் ஃபோட்டோ எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் சரி ஏதோ மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த ஃபோட்டோவை எடுத்துகிறாங்க. ஒரு வழியாக அங்கே உள்ள ஜட்ஜெலாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நம்ம சிசியோட ட்ராயிங் தான் நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சிசி தான் வின்னு அப்படின்னு சொன்னோன்னா சிசி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. பாவம் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ வந்துட்டு அதோட கிளாப் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன நான் வின் பண்ணிட்டேன்னு உனக்கு பொறாமையாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சிசி கேட்க நம்ம ஹீரோயின் கேட்குறா நீங்கள் வரைஞ்ச ட்ராயிங்க்கு உள்ள ஸ்டோரியை சொல்ல முடியுமான்ட்டு. அதுக்கு சிசியும் ஒரு ஸ்டோரி சொல்கிறா. இல்லை இது அந்த மாதிரி ஸ்டோரி இல்லை, அது ரொம்ப பெயின்ஃபுல்லு, அதுக்கு தான் இதுக்கு அர்த்தம் அப்படின்னு சொன்னா அது சிசி நான் வரைஞ்ச ட்ராயிங்க்கு நீ ஸ்டோரி சொல்றியா உனக்கு எப்படி தெரியுண்டு, ஏன்னா இது நான் வரைஞ்சதுன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயின் ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறா. அதாவது சிசி வந்து நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வரும்போது அங்குள்ள டிசைன்லாம் ஃபோட்டோ எடுப்பாள், அதுதான் இது என்னோட டிசைனை திருடி தான் இவள் வீட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப அவமானமாக போயிடுது. ஆனால் அங்குள்ள ஜட்ஜி என்னது இப்படிலாம் பண்ணுறீங்க சிசி இல்லை இதெல்லாம் போய் இது ஃபேக் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் உண்மையான வீடியோ தான் இல்லை, ஃபேக்குக்கு ஒன்றுமே இல்லை, இது நான் வரைஞ்ச ட்ராயிங் இதைத்தான் அவள் காட்டி வின் பண்ணியிருக்கா அப்படின்னு சொன்னோன்னா உடனே ஜட்ஜியும் பேசிட்டு சரி அப்போ நம்ம வந்து ரிசல்ட்டை வந்து மாற்றி அனௌன்ஸ் பண்ணிடணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தான் வின்னு அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோவும் இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப கோவமாக இருக்கான். இதை விட்டு அவனுக்கு சில பிரச்சனையும் வருது போல் இருக்குது. அது வெளியே பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வரா. வந்தோன்னா நம்ம ஹீரோ பார்த்துட்டு கோவமாக அங்கேருந்து போனோன்னா சாண்ட்ரா அந்த நேரம் வந்துட்டு அம்மம்மா அந்த ஆன்ட்டியோட ஃபோட்டோவை பற்றி மான்ஸ்டர் மாதிரி இருந்துச்சுல அது நான் தான் பண்ணேன்
பண்ணேன் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் தெரியும் இந்த வாழுத்தனம்லாம் நீ மட்டும் தான் பண்ணுவான்னு சொல்லிட்டு அதோட டாக்டரும் சரி வாங்க இந்த இதை சந்தோஷம் நம்ம செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு வரான். உடனே அங்கே வந்து சாண்ட்ராவும் டாக்டரை பார்த்து கண்ணை காட்டுறா. அதாவது எங்கள் அம்மாவுக்கு நீங்கள் இன்றைக்கி ப்ரப்போஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு டாக்டரும் ஓகே அப்படிங்கிற மாதிரி கண்ணை காட்டோன்னே இந்த குட்டி பொண்ணு அம்மா நான் இந்த விளாண்டுட்டு வரைஞ்சிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போகிறோம். டாக்டருக்கு உனக்கு பிடிச்சதெல்லாம் நீ ஆர்டர் பண்ண நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்கே இந்த சாண்ட்ரா பொண்ணு வந்து இந்த வெயிட்டர்கிட்ட இந்த ரிங்கை வந்து கேக்கில் வச்சு அந்த டேபிளுக்கு அனுப்பிவிடுங்க, எங்கள் அங்கிள் வந்து ப்ரப்போஸ் பண்ண போகிறாங்க எங்கள் அம்மாவுக்குன்னு சொல்லிட்டு அதை அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு ஜிம்மிக்கு அனுப்புகிறா. இங்கே பார்த்தியா எங்கள் அம்மாவுக்கு வந்து இன்றைக்கி டாக்டர் வந்து ப்ரப்போஸ் பண்ண போகிறாங்க, எங்கள் டேடி கிடைக்க போகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு அனுப்ப இதை பார்த்தோன்னே ஜிம்மி டென்ஷன் ஆயிடுறான். ஆனவன் உடனே அவங்க அப்பா பார்க்குறதுக்கா டேடி நீ எங்கே இருக்கான்னு சொன்னோன்னா இங்கே நம்ம ஹீரோ பாவம் பிஸ்னஸ் விஷயமா ஏதோ டென்ஷனில் இருக்கான். என்னடா வேணும் எதுக்குடா அப்படி கத்திட்டு வரான்ட. அப்பப்போ உடனே கிளம்பு எனக்கு ஒரு அர்ஜென்ட்டு நம்ம உடனே இங்கேருந்து கிளம்பணும்னு சொன்னோன்னா அவனுக்கு என்ன ஏதுன்னு கேட்க சொல்லாமல் இந்த ஜிம்மியும் கூட்டிகிட்டு வரான் ரெஸ்டாரண்ட்டுக்கு. இந்த டாக்டர் நம்ம ஹீரோயினுக்கு பிடிச்ச எல்லா ஐட்டமும் ஆர்டர் பண்ணியிருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது. இந்த 6 வருஷத்தில் நீ ஒன்றும் மாறவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுள்ள வெயிட்டரும் பார்த்துக்கிட்டு இவங்க 2 பேரும் சூப்பர் ஜோடியாக இருக்காங்கன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அந்த குட்டி பையன் நம்ம ஹீரோ இழுத்துட்டு வந்துட்டான். நம்ம ஹீரோ கேட்குறான் எதுக்குடா அந்த ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு வந்தான்ட்டு. அப்போ அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, நீ மட்டும் இப்போ மிஸ் பண்ணால் நம்மளுக்கு அம்மா கிடைக்காம போயிடுவாங்கன்ட்டு. நீ என்ன சொல்கிறா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டோன்னா ஆமாம் ஆனி வந்து இங்கே தான் இருக்காங்களாம், நம்ம சாண்ட்ரா தான் எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புனா அதனால தான் அவங்கள கூட்டிகிட்டு வந்தேன், சீக்கிரம் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். அதோட இங்கே வெயிட்டரும் வந்து அவங்களுக்காக அந்த கேக்கில் வந்து ரிங்கை வச்சு கொண்டு வந்து ஹீரோயின் பக்கத்தில் வச்சுன்னா டாக்டர் உனக்காக கேக் ஆர்டர் பண்ணியிருக்கேன் சாப்பிட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இங்கே ஜிம்மி ஓடி வந்து அந்த கேக்கை வந்து பிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அங்கிள் இந்த கேக் ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டு 2 கையால் அந்த கேக்கையே போட்டு அப்படி நாஸ்தி பண்ணுறான், யாருமே சாப்பிட முடியாத அளவுக்கு. ஆண்டி இந்த கேக் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ வந்துட்டு ஏன் இந்த மாதிரிலாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்கான்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் அம்மா நீங்கள் 2 பேரும் இங்கே வந்திருக்கீங்கட்டு. அதுவா உனக்கு இங்கேருந்து கூட்டிகிட்டு போகலான் தான், ஏன்னா உனக்கு படிக்கிறதுக்கு டைம் ஆச்சுல அதான் கூட்டிகிட்டு போகலான்ட்டு. அதுக்காக நீங்கள் இங்கேயெல்லாமா வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக வருவீங்க, இது கொஞ்சம் கூட நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி மகேரன் சொல்லணும்னா எது நல்லா இருக்குது எது நல்லா இல்லைன்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த குட்டி பையன் அந்த கேக்கையே சாப்பிட்டு நாஸ்தி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் டாக்டரும் இதுக்கு மேலே அந்த கேக்கை சாப்பிடாத ப்ளீஸ் அதை வை அப்படின்ட்டு அவன் பதறிக்கிட்டு இருக்கான், எங்கள் ரிங்கு போயிருமோன்ட்டு. இதை பார்த்தா சாண்ட்ராவும் நீ ஏன்டா இங்கே வந்த அப்படின்ட்டு, நீ தான் ஃபோட்டோ அனுப்புனீங்களா அதனால தான் நான் வந்தேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அப்போ தான் கவனிக்கிறேன் அந்த கேக்கில் வந்து ரிங் இருக்குது. ரிங் இருக்குது, இதை ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக நீ இது பண்ணதா, சாரி என் பையன் தெரியாமல் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ரிங்கை அங்கே வச்சுட்டு அங்கேருந்து போகிறான். ஆனால் டாக்டரும் அப்படியே அமைதியாக இருக்கும்போது நம்ம ஹீரோயின் இதெல்லாம் என்னது அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. ஆனால் டாக்டர் உனக்காக ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக நான் ஏற்பாடு பண்ணுன்ட்டு. இல்லை எனக்கு இப்போதைக்கு இதில் எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, நான் மேரேஜை பற்றி நான் யோசிக்கலன்னு சொல்லிட்டு அவளும் சாண்ட்ரா கூட்டிட்டு அங்கேருந்து போனோன்னே நம்ம டாக்டர் ஐயோ அந்த பையன் வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டான், நல்ல முடியே இப்படி ஸ்பாயில் பண்ணிட்டான், எங்கே பிறந்துச்சு அந்த குட்டிச்சாத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் டாக்டரும் பாவம் அப்பாவே நின்றுக்கிட்டு இருக்கான். இங்கே அந்த பையனே இழுத்துக்கிட்டு நம்ம ஹீரோ வர அந்த பையனும் கேட்க மாட்டேங்கிறான். அப்பா நீ ரொம்ப மோசம், அந்த ஆண்டி தான் எனக்கு அம்மா வரணும், நீ ஏன் அப்படி பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் அழுதுகிட்டு அடப்பிடிச்சிக்கிட்டு இருக்கான். இங்கே சாண்ட்ராவும் கேட்குறான் ஏம்மா நீங்கள் அங்கிளை வேண்டாம்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு வந்து அங்கிள் நல்லா தானே இருக்காங்கன்ட்டு. ஆனால் நம்ம ஹீரோயின் சொல்கிறா இல்லடாமா இப்போதைக்கு எனக்கு மேரேஜை பற்றி நான் எந்த ஒரு ஐடியாவும் இல்லை, இதை பற்றி நீ இனிமேல் பேசாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இங்கே அது குட்டி போய் அழுதுகிட்டு இருந்தவன் ஆண்டி என்னை விட்டு போகாதீங்க, நீங்கள் எனக்கு அம்மா வரணும் ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தை அழுதுகிட்டு இருக்குது. நம்ம ஹீரோ வந்து சாரி நீங்கள் ஜிம்மி வந்து உன்னோட மூடையை ஸ்பாயில் பண்ணிட்டான்னு சொல்லும்போது அந்த குட்டி போய் அந்த சாண்ட்ராவை பற்றி இல்லை வலுப்பம் காட்டிக்கிட்டு இருக்குது. இங்கே நம்ம ஹீரோயின் ஜிம்மியை ஸ்பாயில் பண்ணானா இல்லை நீங்கள் ஸ்பாயில் பண்ணீங்களா, எனக்கு என்னமோ நீங்கள் தான் ஸ்பாயில் பண்ண மாதிரி இருக்குது, ஏன்டா அவசரத்தில் நீங்கள் ஸ்லிப்பரை போட்டுகிட்டே வந்திருக்கீங்க, அந்த அளவுக்கு உங்களுக்கு அவசரமாக என்னென்னு கேட்டோன்னா நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரியாக போயிடுது. அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு கடைசியில் அவங்க எல்லாத்தையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடான். அதோட வந்தவன் சரி இன்றைக்கி நடந்ததுக்கு சாரி கேட்டுக்கிறேன், இன்றைக்கி வின் பண்ணதுக்கு கங்க்ராச்சுலேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனுக்கு கையை கொடுக்குறான். ஆனால் நம்ம ஹீரோயினை பரவாயில்லையா இங்கே இந்த அளவுக்கு என்னை பாராட்டிங்களா, ரொம்ப தேங்க்ஸ், என்னோட வேலையை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து எந்திரிச்சு போகும்போது உனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, என்னோட ஷர்ட்டை வந்து அயன் பண்ணி கொடு அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயின் இதெல்லாம் என் வேலை இல்லைன்ட்டு அதுவும் சேர்த்து தான் பண்ணணும் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போய் உட்காந்து அவன் அயன் பண்ணுறதையும் அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். என்ன இன்றைக்கி டேட்டிங் எப்படி பண்ணிச்சு, ஹாப்பியாக இருந்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அதுக்கு நம்ம ஹீரோயின் ஹாப்பியாக இருந்திருப்பேன், நீங்கள் மட்டும் வராமல் இருந்தா என்ன இதெல்லாம் கெடுக்கலான்ட்டு அவசரமாக ஸ்லிப்பரோட ஓடி வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த சட்டை வந்து அப்படி பொசுங்கி போயிடுது. உன்னை மிக ஐயோ இது நான் காரணம் இல்லைப்பான்னு எந்திரிச்சோட அடிப்பாவி நான் பண்ணதுக்கு ஏன் என் சட்டையை பொசுக்கணும் அப்படின்ட்டு அவனும் துரத்திக்கிட்டு வரான். அதோட நம்ம ஹீரோ என்ன சரிஞ்சிட்டு இங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு பீரியட்ஸ் டைம் போல் இருக்குது, பெயினில் வந்து அப்படி துடிக்கிறா. ஆனால் நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியலை, என்னாச்சே உனக்கு அப்படின்னு மாதிரி அவனு பக்கத்தில் வரான். நம்ம ஹீரோயின் வந்து எனக்கு ரொம்ப ஸ்டொமக் பெயினாக இருக்குன்னு சொன்னா சரி வா ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தான் தூக்கிட்டு
கூட்டிகிட்டு வந்து அவளை பெட்டில் படுக்க வச்சுட்டு டாக்டருக்கு கால் பண்ணி சொன்னோன்னா டாக்டரும் வரான். வந்துட்டு அவள் இந்த மாதிரி டைமில் அவளுக்கு எதுக்கு இவ்வளோ வேலை கொடுத்து வாங்க, அவளை ரெஸ்ட் எடுக்க விட மாட்டியா, உனக்கு மனசாட்சியே இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவனும் கேட்க, நம்ம ஹீரோ கொஞ்சம் திமிரா அவளுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை தான் அவள் பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் முழிச்சிட்டு எதுக்காக தேவையில்லாமல் 2 பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னால் டாக்டரும் வரான். நீ ஒன்றும் பயப்படாத, உனக்கு ரொம்ப பெயினாக இருந்தால் பேசாமல் நான் உன்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னா நம்ம ஹீரோயின் இல்லை வேண்டாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனைலாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னா அவனும் அங்கேருந்து போகிறான். இனிமேல் இவளை வந்து ரொம்ப வேலை வாங்காமல் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விடுன்னு சொல்லிட்டு போனோன்னா நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னா நம்ம ஹீரோயின் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் அதை முடிச்சுட்டு வந்து மற்ற வேலையை பார்க்கவான்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு வந்தவன் அவனும் லேப்டாப்பை ஆன் பண்ணி இந்த மாதிரி டைமில் என்னென்ன மெடிசன் எடுத்துக்கலாம், என்ன மாதிரி வீட்டு வைத்தியம் பண்ணலான்னு தேடி பார்த்ததில் ப்ரௌன் சுகர் ட்ரிங்க்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்னும் நிறையா வந்தோன்னா சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்காக அவனே வந்து ப்ரௌன் சுகர் ட்ரிங்க்ஸ்லாம் தயார் பண்ணி கொண்டு வரான். அந்த 2 குழந்தைகளும் சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்குது. அதோட இவனும் கொண்டு வந்து இது உனக்கு குடிச்சா உனக்கு பெயின் வந்து கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கட்டும் நான் படிச்சேன்னு சொன்னேன்னா நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே என்னது நீங்கள் எனக்கா இந்த வேலையெல்லாம் பார்க்குறீங்களான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த டைமில் அசிஸ்டண்ட்டு சின்ன பாத் டப்பு மாதிரி ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கான் போல இருக்குது. அதாவது ஃபுட்டு பார்த்து எடுத்தால் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஜிம்மி வரான். டாடி இது என்னது இவ்வளோ சின்னதாக பாத் டப்பில் நான் எப்படி குளிப்பேன், எனக்கு பத்தாதே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது உடனே நம்ம ஹீரோ அது உனக்காக இல்லைடா ஆன்ட்டிக்காக, ஆன்ட்டியோட கால் வந்து ஹாட் வாட்டர் கொடுக்குறதுக்காக இதை வாங்கிட்டு வர சொன்னேன்னு சொல்லிட்டு சரி 2 பேரும் போய் விளையாடுங்கன்னு சொன்னோன்னா நம்ம சாண்ட்ரா பார்க்குறா. என்னது திடீர்னு இந்த அங்கிள் வந்து நம்ம அம்மா மேலே இவ்வளோ அன்பாக காட்டுறாரு, உண்மையிலே இவர் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிற மாதிரி அது யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயினும் வந்து நம்ம ஹீரோவை பார்த்து உண்மையிலே நீங்கள் எனக்காகத்தான் இது வாங்குனீங்களா, ஆச்சரியமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவளும் கேட்குறா. போகிற பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு நம்ம ஹீரோயினை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு போல இருக்குது. பார்க்கலாம் நான் சாண்ட்ரா குட்டிக்கு நம்ம ஹீரோவை பிடிக்குதா இல்லையாண்டு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நானும் கிளம்புறேன். பாய்.